கார்த்திகை தீபம் எப்படி வந்துச்சோ அந்த மாதிரி சீக்கிரமே முடிஞ்சிருச்சு. நம்ம வீட்டில் பரணி தீபம், திருக்கார்த்திகை தீபம் எப்படிலாம் ஏற்றணுன்றத தொடர்ந்து வீடியோ கொடுத்துக்கிட்டே தான் இருந்தேன். பாஞ்சராத்திர தீபம், அதாவது விஷ்ணு பகவானுக்காக ஏற்றக்கூடிய தீபம், அதுவும் நம்ம வீட்டில் எந்த அளவுக்கு ரொம்ப அழகாக தீபம் ஏற்றணும் அப்படின்றத பற்றியும் அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் காட்டுறேன். அது மட்டும் இல்லை, சத்யநாராயணர் பூஜை எந்த அளவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் செய்தேன் அப்படின்றதையுமே அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் காட்டுறேன். இந்த வீடியோ திருக்கார்த்திகை தீபத்துக்கு எடுத்ததில்லை, லாஸ்ட் மண்டே எடுத்த வீடியோ. கிச்சனில் கோலம் போட்டால் களையுமான்னு கேட்டிருந்தீங்க. நம்ம கைப்பட்டாலாம் சாதாரணமாக இந்த கோலங்கள் எதுவுமே களையாது. தண்ணி சிந்தும் போது இல்லை பால் பொங்கி வடியும் போது ஒரு மாதிரி மெஸ்ஸி ஆகிடும் தான். நம்ம இந்த கோலங்கள் எப்போ போடலான்னு கேட்டிருந்தீங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா கிச்சனை சுத்தம் பண்ணிவிட்டு இந்த கோலம் போடும்போது நம்ம கிச்சன் பார்க்குறதுக்கு மங்களகரமாக அம்சமாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா காலையில் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு கிச்சனில் கொஞ்சம் கோலம் போட்டிங்கன்னா நல்லா ஈவினிங் வரைக்குமே நல்லா பார்க்குறதுக்கு மங்களகரமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அன்னைக்கு மண்டே நைட் ரொட்டீன் இப்படி தான் இருந்தது. ஜலதீபம் எப்படி ஏற்றுறேன்றதை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.